ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் மொக்க வாய்ஸ் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே கூலி மூவி பார்த்து முடிச்சிருப்பீங்க. நிறையா மிக்சடு ரிவ்யூஸ் வாங்கிட்டு இருக்கு கூலி மூவி. சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல, சில பேர் நல்லா இருக்குங்கிறாங்க, சில பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. ஸோ இப்படி கூலி மூவி நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, நிறைய பேர் லோகேஷ் கனகராஜ் படம் அப்படிங்கிறனால பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு போயிருப்போம். சில பேர் ஸ்டோரி நல்லா இருக்கும்னு போயிருப்போம், சில பேர் கேரக்டர் ஆர்க் நல்லா இருக்கும்னு சொல்லி போயிருப்போம், சில பேர் ஏன் நம்ம எல்சிவா இருக்கோம், சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ள வரப்போகுது இந்த படம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் போயிருப்போம். லியோ படம் வரும்போதே அவர் எல்சி இல்லைன்னு சொன்னார், ஆனால் லியோ எல்சியில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி தான் இவர் போய் சொல்கிறோன்னு நினச்சி போய் நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஃப் கூலி கம்ஸ் அண்டர் அன் எல்சியூ. எல்சியூவில் கூலி இருந்திருந்தா அந்த மூவி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாட்டி வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவியில் நான் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன் அந்த சேர் விஷயம் அதெல்லாம் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக வேறு விஷயத்த இறக்க போகிறேன். நிறைய கேரக்டர்ஸை தூக்க போகிறேன், நிறைய புது கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரியை ஆல்டர் பண்ணதுனால நீ என்னமோ பெரிய இவனா அப்போ நீ லோகேஷ் கனகராஜோட பெரிய டேரக்டரா அப்படிலாம் வைக்காதீங்க. இது ஜஸ்ட் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஸ்டோரி எப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் மீன்ஸ் இதுதான் கரெக்டுன்னு சொல்ல வரல. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்ல போகிறேன். இது நான் படம் நல்லா இல்லை, படம் முக்க அப்படின்னு சொல்லல. நான் ஜஸ்ட் இது எல்சியூவில் இருந்தால் எப்படி இருந்துக்கும், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஸோ வளவலன்னு பேசாமல் நான் டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடுவேன். டைஸ் ஓப்பனிங் சீனில் எப்பயும் போலையே அந்த ஹார்பரை காட்டுறாங்க. அந்த ஹார்பரில் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் மட்டும் பரபரப்போட ஒரு ரூமை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அந்த ரூம்குள்ளே எல்லாரும் போகிறாங்க. அந்த ரூமில் ராஜசேகரை கயிறில் கட்டி தொங்க விட்டு எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகனா சைமன்ற ஒரு கிங் பின் ஒரு ட்ரக்கை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அந்த ட்ரக்கோட ஃபார்முலா மாறி மாறி இருக்குது. ஸோ அதை சயின்டிஸ்ட்டை வச்சு கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சயின்டிஸ்ட்கெல்லாம் அவன் அப்பாயிண்ட் பண்ணுறான். அதில் ஒருத்தர் தான் ராஜசேகர். பல நாள் உழைப்புக்கு அடுத்து எப்படியோ ராஜசேகர் அந்த ட்ரக்கோட காம்போனன்ட்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறாரு. தயாளுங்கிறவ ராஜசேகரை போட்டு அடின்னு அடிக்கிறான். அந்த காம்போனன்ட் அது எங்கே ஒழிச்சு வச்சிருக்க, ஒழுங்கா ஃபார்முலாவை எங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு அவர் மிரட்டுறான். ஆனால் அவரோ என்ன அடி வாங்கினாலும் அப்படியே நின்றுக்கிட்டே அதை கொடுக்க முடியாது உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரலாம், எதுக்கு ப்ரோ அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு? அவர் இந்த வேலையில் பிடிச்சி தானே செஞ்சார், இவங்க எல்லாரும் ட்ரக் கண்டுபிடிக்கிறாங்க தெரிஞ்சு தானே சேர்ந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் தான் ராஜசேகர் டக்குன்னு ஒரு மயக்க நிலைக்கு போகிறாரு. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓடுது. ஃப்ளாஷ்பேக்கில் அவரோட 3 பொண்ணுங்க கூட அவர் ஜாலியாக வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்குறாரு. அப்படியே அவங்க ஸ்கூலுக்கு போகிறது வர்றது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. இவரும் இந்த கேங்கோடு சேர்ந்துட்டு நிறையா ட்ரக்ஸ் எல்லாம் அப்படியே இது பண்ணிக்கிட்டு நிறையா சம்பாதிச்சுக்கிட்டு வரதுனால இவருக்கும் ஒன்றும் தெரியல, அப்படியே இருந்துட்டோன்ட்டு. ஆனால் அவரோட 2வது பொண்ணு இந்த மாதிரி ட்ரக் விஷயத்துக்கெல்லாம் அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவரும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, இதெல்லாம் விட்டுருன்ட்டு. ஆனால் அந்த பொண்ணு கேட்டபாடு கிடையாது, ஓவர் அடிக்ட் ஆயிடுச்சு அந்த பொண்ணு ட்ரக்குக்கு. ஸோ ஒரு நாள் அந்த பொண்ணோட பேக்கை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை இந்த கிங் பின் ஆஃபீஸ்லேருந்து வர்ற ட்ரக்கை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இதை கண்டுபிடிச்ச உடனே அவருக்கு மனசு ரொம்ப வலிக்குது. சே, நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு இதில் நம்ம பொண்ணு இப்படி கெட்டு போயிடுச்சே, அப்போ மற்றவங்க பேரண்ட்ஸ் மற்ற பிள்ளைங்கள்லாம் இப்படி தானே கெட்டு போகும், நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாரு. தயால் எவ்வளவோ கேட்டு பார்க்குறான், அடித்து துன்புடுத்துறான் அந்த ஃபார்முலாவை கொடு அப்படின்ட்டு. ஆனால் ராஜசேகரோ வாயவே திறக்கல, அமைதி அப்படியே அடி வாங்கிட்டு அந்த கேத்தில் தொங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு தயாலுக்கு ரொம்ப கோவம் வருது. டே, ஒழுங்கா இப்போ சொல்லிடு, கிங் பின்னுக்கு மட்டும் அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே, உன் குடும்பத்தை உயிரோட எரிச்சிருவான் அப்படின்ட்டு மிரட்டுறான். அதுக்கு ராஜசேகர் சிரிச்சுக்கிட்டே அவனை கெட்ட வார்த்தையில் திட்டுறான். இப்படி கெட்ட வார்த்தையில் திட்டினவனே தயால் கோவப்பட்டு பக்கத்தில் இருக்க இரும்பு கம்பியை வச்சு மண்டையில அடிச்சு கொண்டுறான். கொன்னது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த மிஷின் கன் எடுத்து சர்றா மாரியா சூடுறான் அவனை. ஏன்னா அவனுக்குள்ள அவ்வளோ வெறி, அவனை யாருமே கீழ்த்தனமாக நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறி. அப்படியே கட் பண்ணா தேவாவோட மேன்ஷனை காட்டுறாங்க. தேவாவோட மேன்ஷன்ல வழக்கம் போல அன்னைக்கு மேன்ஷன் டே நடந்துகிட்டு இருக்கு.
எல்லாமே பூவெல்லாம் கட்டி அலங்காரப்படுத்தி பார்ட்டிக்கு எல்லாரும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம மாறன் இருக்காருல்ல, அவர் பேர் படத்துல என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை வயசு, அது தெரியலன்னா மன்னிச்சிருக்கேன். அந்த மாறன் வந்து கையில ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு எல்லாரும் இந்த வேலையெல்லாம் வேமா பாருங்கடா, இந்த வேலையெல்லாம் வேமா முடிங்க அப்படியே மேலே ஏறி தலைவரோட ரூம்குள்ள என்ட்ரி ஆகிறாரு. இந்த மாறன் தேவாவோட ரூம்குள்ள என்ட்ரி ஆகி பார்க்குறான். அப்போது தேவாவை காணும். அண்ணே அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது பின்னாடியோடு இப்படி தட்டுறாரு. அப்போம்போதே மாறன் திரும்புறான். அப்போம்போது தலைவரோட என்ட்ரி. எப்பவுமே தலையை குனிஞ்சுக்கிட்டே உள்ள வராதுடா, நிமிந்து பார்த்துக்கிட்டு வாடா, உன் பின்னாடி தானடா நிற்கிறேன் அப்படின்ட்டு தலைவர் அவர் ஸ்டைலில் கொஞ்சம் கலாய போடுறாரு. அண்ணே இன்னைக்கு வந்து நம்ம மேன்ஷன் பார்ட்டினா நீங்க என்ன இன்னும் கிளம்பாம இருக்கீங்க அப்படின்னு கேட்க, 2 பேரும் அப்படியோ அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பி கீழே வராங்க. அப்படியே அந்த சாங்கெல்லாம் முடியுது. சாங்கெல்லாம் முடிஞ்சோடனே தேவா மாறன் வந்து கையில் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கிறத நோட்டீஸ் பண்றான். டேய் நீ என்ன கையில் அந்த நியூஸ் பேப்பரை தூக்கிட்டே அலையிற, அது என்ன உன் பொண்டாட்டியா அப்படின்ட்டு கலாய்க்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்களா நீங்க, நேற்று திருச்சியில ஒரே நைட்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே பஸ்ட் பண்ணியிருக்காங்கண்ணே, அதுவும் ஒரு கான்ஸ்டபிள் தனியாக நின்று மொத்த போலீஸையும் சுட்டு தள்ளியிருக்காரு அப்படின்ட்டு அந்த நியூஸ் பேப்பரை தொடர்ந்து காட்டுறாரு. இப்ப தலைவர் வந்து அந்த நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறாரு. பார்த்துட்டு அந்த போலீஸோட போட்டோவை பார்த்துட்டு, என்ன ஆள் எலி மாதிரி இருக்கான் ஆனா பண்றதுன்னு புலி விலையா இருக்கே அப்படின்னு ஒரு கலாயை போட்டுக்கிட்டு அந்த நியூஸ் பேப்பரை கீழே வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது டக்குன்னு ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடிச்ச உடனே மாறன் வந்து எடுக்க போறான். தலைவர் வந்து இரு நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த ஃபோனை எடுக்கிறாரு. அந்த ஃபோனை எடுத்த உடனே அவருக்கு பெரிய ஷாக். ஏன்னா அந்த ஃபோனில் ராஜசேகர் தவறிட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. இதை கேட்ட உடனே தலைவருக்குனாலும் பயங்கர கோபம் எல்லாமே கலந்து வருது. ஏன்னா நம்மளுக்கு ஒரே ஒருத்தன் தான் இருந்தான் உயிர் நண்பன், அவனும் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டானே அப்படின்ட்டு வருத்தத்தில் ஒரு மூலையில போய் உட்கார்றாரு. ஸோ சென்னையில் வந்து வைசாக்குக்கு கிளம்பி போறாரு. வைசாக்குக்கு போய் அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது பெரிய ஷாக். ஏன்னா ராஜசேகரோட தலையில கெட்டு போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட உடலை பார்த்தோன்னே இவருக்கு பெரிய ஷாக். என்னாச்சு அப்படின்ட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னே தெரியாம போய் ஒரு ஆள்கிட்ட கேட்கிறாரு. என்ன ஆச்சு இவருக்கு, ஏன் இப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவரை வந்து யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்ட உடனே தலைவருக்கு பயங்கரக்கும் வருது. யார் இதை பண்ணியிருப்பா, எப்படி இதை பண்ணியிருக்க முடியும் என் நண்பனுக்கு அப்படின்ட்டு ஒரு பெரிய வெறியே வருது. கண்ணெல்லாம் செவக்க அங்க கூட இருக்கிற கிட்ட இதெல்லாம் யார் பண்ணது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியல. ஏன்னா ராஜசேகர் சைமன் கூட ஒர்க் பண்ணதே ஒரு அண்டர் கவர்ல தான், யாருக்குமே தெரியாம தான் ஒர்க் பண்ணிடுறாரு. ஈவன் அவங்க பொண்ணுக்கு கூட அவர் எங்க வேலை பார்க்கறாரு தெரியாது. அந்த அளவுக்கு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இது அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு இல்லையா, ஸோ இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணாதான் நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதுக்காக அவங்ககிட்ட எதுவுமே இவர் சொல்லிக்கிட்டது கிடையாது. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறது அவர் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே பேக்ரவுண்ட்ல ராஜசேகர அப்படியே கண் இமைக்காம பார்த்துக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு சவுண்டு. சைட்ல திரும்பி பார்க்கும்போது தயாளோட ஆளுங்க சில பேர் கையில கத்தியும் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, தம்பி நீங்களாம் யாருப்பா அப்படின்ட்டு அவங்கள தடுக்கும் போது அவங்கள பேச கூட விடாம அடிச்சு மூளையில உட்கார வைக்கிறாங்க. அந்த கூட்டத்துல இருக்க ஒரு லீடர் வந்து, டேய் வீடு முழுக்க சர்ச் பண்ணுங்கடா, அந்த ஃபார்ம்ல எங்க இருந்தாலும் இன்னைக்கே நம்ம எடுத்தாகணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு தேவா ஒண்ணுமே புரியாம அங்க சில மாதிரி நிக்கிறான். யார் இவங்கெல்லாம், எதுக்கு இப்படி வந்து எல்லாத்தையும் குலைச்சிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கும் ராஜசேகரும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒண்ணுமே புரியாம சில மாதிரி நின்று அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு ரவுடி வந்து ராஜசேகரோட டெட் பாடி முன்னாடி நின்று, நாய் மாதிரி வளர்ந்தவனுக்கு நாய் மாதிரி தண்டா சாவு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே தேவாக்கு வந்த கோபத்துல அவனை அடிச்சு மூஞ்சியெல்லாம் குழப்புறாரு. அவன் அடிக்கிற அடியில பக்கத்துல இருக்கிற ரவுடி, அந்த பொண்ணுங்க, ஏன் அந்த டெத்துக்கு வந்த எல்லாருமே பயந்து போறாங்க. அந்த அளவுக்கு மோசமான அடி விழுகுது அவனுக்கு. யாரை பார்த்து என்ன வார்த்தைடா சொல்றா அப்படின்ட்டு வாயிலே குத்து விழுகுது. அவனை தடுக்க வர்ற ரவுடி எல்லாருக்குமே அடி விழுகுதுங்க. தேவா அடிக்கிற அடியை பார்த்து அங்க இருக்கிற ரவுடி பயந்து பக்கத்துல இருக்கிற ராஜசேகரோட பொண்ணோட கழுத்துல கத்திய வச்சு தேவாவை நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல வைக்கிறான். தேவாவும் அந்த பொண்ணோட சேஃப்டி காரணமாக அவனை அடிக்கிறத விட்டுறான். அப்ப அந்த கழுத்துல கத்தி வச்சிருக்கிற அந்த ரவுடி பயந்துகிட்டே, இங்க பாரு, எங்களுக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது,
இந்த ராஜசேகருங்கிறவன் ஒரு ஃபார்ம்ல எங்களுக்கு தேவையானதை வச்சிருக்கான், அதை மட்டும் நாங்க எடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம், தேவையில்லாம வராத அப்படின்ட்டு கை நடுக்கத்தோட தேவா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். தேவா பாக்குற பார்வையிலேயே அந்த கழுத்துல கத்தி வச்சிருக்கிற ரவுடி பயந்துகிட்டு கத்தியை கீழே போட்டுட்டு என்ன ஒண்ணு பண்ணிடாத, என் பாஸ் சொல்றதுனாலதான் நான் இதெல்லாம் பண்றேன், நான் ஒன்னும் பாஸ் கிடையாது அப்படின்னு பயந்துகிட்டு பின்னாடி போறான். அந்த அளவுக்கு தேவாவோட ஸ்டேர் இன்டென்ஸா இருக்கு. நம்மளுக்கு இன்ஸ்டிங் சொல்லும்ல, இது தப்பு, இது ஒரு டேஞ்சரு, நம்மளோட எல்லா சென்ஸும் அலாட் பண்ணும்ல, அந்த மாதிரி அந்த ரவுடிக்கு தேவாவை பார்க்கும்போது இது தப்பு, உன் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறது சப்கான்சியஸா அவனுக்கு தோணுது. அதை பார்த்துட்டு அவனே அப்படியே பேக்ல போறான். அதுக்கப்புறம் தேவா பொறுமையா இருந்து இங்க வச்சு ஃபைட் பண்ணா இது வேலைக்கு ஆகாது, நம்ம இங்க வச்சு இது பண்ணா மற்றவங்களுக்குலாம் டேஞ்சர் அப்படின்ட்டு உன் லீட்ரு யாரு அப்படின்னு கேட்கான். இதை கேட்டவொடனே அந்த ரவுடியும் என்னோட லீட்ரு தயால் அப்படின்னு சொல்ல, என்ன லீட்ரு கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தேவாவும் அந்த மித்த ரவுடிகளும் அந்த ஹார்பரை நோக்கி வண்டியில கிளம்புறாங்க. வண்டி ஹார்பருக்குள்ள என்ட்ரி ஆகுது. அங்க நிறைய கண்டெய்னர்ஸ், பெரிய பெரிய ஷிப்ஸ், அப்புறம் கிங் பின் எந்த இடத்துல பார்த்தாலும் கிங் பின் தான் இருக்கு. எல்லா இடத்துலயுமே வேலையாளர் தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தேவாவை அந்த ரவுடி எல்லாரும் சேர்ந்து தயால் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்ப தேவா பல குடோன்குள்ள நுழைஞ்சு போய்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த குடோன்குள்ள நுழைஞ்சு போய்கிட்டு இருக்கும் போது ஸ்கார்பியோ சிம்பிள் போட்டு நிறைய பேக்ஸ் இருக்கிறது, அப்புறம் மித்த சிம்பிள்ஸ் நிறைய சிம்பிள்ஸ் போட்டு வித்தியாசமான பேக்ஸ் இருக்கிறத பாக்குறாரு. ஸோ ஸ்கார்பியோ சிம்பிள்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது நம்ம ரோலெக்ஸரோட ட்ரக் தான். ஸோ இது ஹார்பர்னால அங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலி தேவா தயால நேருக்கு நேரம் மீட் பண்றான். அப்போ தயால் தேவாவை பார்த்த உடனே அதே மாதிரி இவனுக்கும் ஃபீல் ஆகுது, ஏதோ சம்திங் ராங்கு, இவன் நம்மளுக்கு டேஞ்சரோ அப்படின்ட்டு அவனுக்குள்ளே ஒரு இன்ஸ்டிங் சொல்லுது சீக்கிரட்டா, மேபி லைக் ஒரு அனிமல் இன்ஸ்டிங் மாதிரி. அப்போ தயால் கேட்குறான், இவன் யாரு, நான் உன்னை ஃபார்முலா தானே கொண்டு வர சொன்னேன், இவனை எது கூட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே தயால் அவன் ரவுடிகள்லாம் அடி வாங்கியிருக்கிறத பார்த்து செம்ம வெறுப்பாக்குறான். இவங்களெல்லாம் அடிச்சது நீதானா அப்படின்ட்டு தேவாவை பத்தி கேட்க, ஆமா நான் தான் அடிச்சேன் அப்படின்ட்டு தேவாவும் சொல்ல. தயால் கோவமாகி பக்கத்துல இருக்கிற கத்தி எடுத்துட்டு ஓடி வரான் வெட்டுறதுக்கு. அப்ப தேவா அவெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் கைய பிடிச்சு நிப்பாட்டுறாரு. இதை பார்த்துக்கிட்டு இன்னும் இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்ட்டு அவனுக்கே ஒரு பயம் வருது. அப்ப தேவா கேட்கிறாரு, ராஜசேகரன் நீதான் குன்னையா அப்படின்னு. அதுக்கு தயாலோ அவன் ஆல்ரெடி பயத்துல இருக்கான், இதுல ஆமான்னு சொல்லி தொலைச்சிட்டோம்னா நம்மளை போட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நானும் அவரை கொள்ளல, அவரை வேற யாரை கொண்டிருக்காங்க, அவர்கிட்ட எங்க ஃபார்முலா ஒன்று இருக்கு, அதை எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்கும்போது தயால் இந்த கொஞ்சம் வருஷத்துல ராஜசேகர் எங்களுக்கு கீழே வேலை பார்த்தாரு, நாங்கள் ஒரு ட்ரக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த ட்ரக்கை மியூட்டேட் பண்ணுறதுக்காக ஃபார்முலாவை தயாரிக்கிறதுக்காக எல்லாருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த டீமில் ராஜசேகரும் ஒரு ஆளு, அவர் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாரு, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் யாரோ கொண்டுட்டாங்க, இப்போ அந்த ஃபார்முலா எங்கே இருக்குன்னு தெரியல, அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீ கொல்லலைனா வேற யாரு கொன்னா அப்படின்ட்டு தேவா அதே கோல்ட்னஸோட அப்படி கேட்க, தயாளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம, மேபி இந்த இதில் வேலை பார்க்குறவங்களே யாராவது கொண்டிருக்கலாம், யாருக்கு தெரியும், இங்கே எல்லாருமே ட்ரிக் அடிட்டு வர எல்லாருமே போதை கை, ஸோ எவன் அவனாலும் அடிச்சுட்டு சாவான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேஷுவலாக பதில் சொல்லும். அதுக்கடுத்து தயாலோ, உனக்கு இங்கே வேலை கிடையாது, நீ கிளம்பு, உனக்கு அந்த ஃபார்முலா தெரியாதுல அப்படின்ட்டு தேவாவை போக சொல்கிறான். அந்த நேரத்தில் கரெக்டாக அவன் தேவாவோட ஃப்ரெண்டுமே ஃபோன் அடிச்சு, ராஜசேகரோட இறுதி சடங்குக்கு நேரமாச்சு, நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல தேவா கிளம்பி ராஜசேகரோட சடங்குக்கு கிளம்புறாரு. அப்போ அங்கே ராஜசேகரோட அந்த 3 பொண்ணுங்க நின்று அழுகிறத பார்த்து அப்படியே ஒரு நிமிஷம் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த 3 சின்ன பசங்களும் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் கண்ணில் லைட்டாக கலங்குது. சைடில் ராஜசேகரோட பாடியை அந்த இதுக்குள்ள சம்திங் சிமெண்ட்ரியா அது ஃபுல்லாக கொண்டு போகிறத பார்த்துட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் வருது. அதில் தேவாவும் ராஜசேகரும் உன்ன காலேஜ் டைமில் சுற்றுற மாதிரியும், அப்புறம் மச்சான் உனக்கு ஒன்றுனா நான் எப்போவுமே வருவேன்டா, அதே மாதிரி இவரும் உனக்கு ஒன்றுனா நான் எப்போவுமே இருப்பேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மெமரிஸ் மாதிரி அப்படியே மைண்டில் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு.
அப்போ டக்குன்னு பின்னாடி இருந்து ஒருத்தர் கையை வச்சு கூப்பிடுறாரு தேவாவை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் தேவாவா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்ட்டு ஒரு டாக்டர் மாதிரி ஒரு ஆள் வந்து கூப்பிடுறாரு. ஸோ அதுக்கடுத்து இந்த டாக்டரும் தேவாவும் ஒரு மரத்தடியில் நின்று பேசுறாங்க. அப்பதான் அந்த டாக்டர் சொல்றாரு, நானும் ராஜசேகரும் தான் அந்த கிங் பென் கண்டர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நாங்கள் 2 பேர் அப்புறம் எங்கள் கூட சேர்ந்து ஒரு 50-60 பேர் அந்த ட்ரக்குக்காக உயிரே கொடுத்து பணையம் வச்சு இந்த மாதிரி ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ரெஸ்ட்லெஸ்டாக எங்களை வேலை வாங்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக ராஜசேகர் ஃபைனலி அந்த ட்ரக்குக்காக மியூட்டேஷன் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாரு. ஆனால் கடைசியில் என்ன நினைச்சாருன்னு தெரியல, இந்த ஃபார்முலாவை அவங்க கிட்ட கொடுக்கவே கூடாது அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அந்த ஃபார்முலா என்னன்னு என்கிட்ட கூட அவர் சொல்லலை. கடைசியில் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு 2 நாளில் இறந்துட்டாரு. எப்படி இறந்தாலும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு கிங் பின்னோட ஆளுங்க தான் அவரை கொண்டிருக்கணும் மேக்சிமம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த டாக்டர் ஒரு பையிலிருந்து ஒரு பென்ட்ரைவ் எடுத்து தேவா கிட்ட கொடுக்குறாரு. அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ், இந்த படத்துல ராஜசேகரும் தேவாவும் ஒரு கெமிக்கல் அந்த கெமிஸ்ட்ரி இன்ஜினியர்ஸ். ஸோ அவங்க வந்து 2 பேருமே ஒன்றா காலேஜ்லேருந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி காலேஜும் ஒன்றா படித்து இந்த மாதிரி முடிச்சவங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு பென் டிரைவை என் கையில் கொடுத்துட்டு, இந்த மாதிரி தேவான்னு ஒருத்தர் இருப்பான் என் ஃப்ரெண்டு, நான் எப்படியும் கொஞ்ச நாளில் செத்துருவேன் அப்படின்ட்டு அவரே என்கிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு அந்த மாதிரி தேவான்னு ஒருத்தனை பார்த்தா மட்டும் நீ இந்த பென் டிரைவ் அவன்கிட்ட கொடு, மித்தபடி நீ அவனை பார்க்கலன்னா இந்த பென் டிரைவ் டிஸ்போஸ் பண்ணிடு அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த பென் டிரைவுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்காரு. அந்த பாஸ்வேர்டு வந்து என்கிட்ட சொல்லவும் இல்லை, அது தேவாவுக்கு தெரியும், நீ அவன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். அப்படின்ட்டு அந்த பென்ட்ரைவை வந்து அந்த தேவா கிட்ட கொடுக்குறான். சடன் எல்லாம் முடிஞ்ச உடனே தேவா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அவரோட லேப்டாப்ல இந்த பென்ட்ரைவை போடுறாரு. பென்ட்ரைவை போட்டுட்டு பாஸ்வேர்டு போடணும்ல. ஸோ பாஸ்வேர்டுக்காக கண்ணு மூடி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. அப்போ காலேஜ் டேஸ்ல இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா சுத்திக்கிட்டு இருக்கனால எல்லாருமே இவங்களை கிண்டல் அடிப்பாங்க. 2 பேரும் என்னடா 2 பேரும் மட்டுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால எந்த ஒரு பாஸ்வேர்டுனாலுமே ராஜசேகரோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர், தேவாவோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர், இதைத்தான் பாஸ்வேர்டாக வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவர் RADE அப்படின்னு போட்டவுடனே அந்த பென்ட்ரைவ் ஓப்பன் ஆகுது. அந்த பென்ட்ரைவில் ராஜசேகரோட வீடியோ ஒன்று இருக்கு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, டேய் தேவா, இந்த மாதிரி நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பான ஒரு கூட்டத்தில் வந்து சேர்ந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் தப்பான ஒரு ஃபார்முலா வேற கண்டுபிடிச்சிட்டேன். இது மட்டும் அவங்க கையில் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோ, தமிழ்நாட்டை ஒரு உழுக்கிடுவானுங்க. ஸோ கொஞ்ச நாளில் என்னை எப்படியும் கொண்டுருவாங்க. ஆனால் இந்த ஃபார்முலா யாரு கையிலையும் கிடச்சிடக்கூடாது. முக்கியமாக நான் ஏன் இந்த வீடியோவை நான் சொல்கிறேன்னா, நீ என்னைய கொண்டுட்டாங்கன்ட்டு தேடி என்னை வந்து நீ ஒன்றும் இது பண்ண வேண்டாம், நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பிடு, என் பொண்ணுங்களை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஒரு மனசு உருகி ஒரு வீடியோ இருக்குது. இதை பார்த்துட்டு ராஜசேகருக்கும் பயங்கர கோவம் வருது. இப்போ தேவாவோட கண்ணு எல்லாம் செவக்குது. கோவத்தோட உச்சத்துக்கே போகிறாரு. போயிட்டு சொல்கிறாரு, ராஜசேகர், உன்னை கொன்னவனை நான் கண்டிப்பாக கொல்லுவேன். நான் இன்னும் புது தேவாவை மாறிட்டேன்னு நினைக்கிறியா? நான் இப்பயும் அதே பழைய தேவா தான்டா அப்படின்ட்டு கோவத்தோட சொல்கிறாரு. ஸோ எஸ் கைஸ், இதுவே ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் போயிடுச்சு. இது வரைக்கும் நான் நரேட் பண்ணது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோன்னு எனக்கு தெரியலை. நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இருக்கிறதே ஒரு 590 சப்ஸ்கிரைபர் தான். அதில் எப்படி ஒரு 10 பேராவது இதை ஃபுல்லாக பார்ப்பாங்களான்னு கூட தெரியல. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. நான் இதோட பார்ட் 2 சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன் கைஸ். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி இது நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, இல்லை நான் ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் நோ ஹேட் பண்ணாதீங்க. நான் வந்து ஏதோ ஒரு முயற்சி தான் எடுத்திருக்கேனே தவிர நான் வந்து பெரிய டைரக்டரோ அந்த மாதிரி நான் எதுவும் சொல்லலை. ஸோ ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.